வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச செயலகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட நடமாடும் சேவை ஒலுமடு தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற செயலமர்வில் காணி அனுமதி பத்திரம், பிறப்பு, இறப்பு, திருமண பதிவு ஆவணங்கள் பெறுதல், தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு பெறுதல் ஆகியன தொடர்பிலும் இங்கு மக்கள் வழிநடத்தப்பட்டனர். மேலும் சுகாதாரம், போலீஸ் துறை, கால்நடை, விவசாயம் போன்ற துறைகளுக்கான நடமாடும் சேவையும் இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதிருந்த ஃபவுஸ் மாவத்தை மற்றும் முஹாய்தீன் மாவத்தை ஆகிய இரு வீதிகளும் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் 15.5 மில்லியன் ரூபாய் செலவில் காப்பட் வீதிகளாக செப்பனிடப்படுகின்றன. இதன் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா ஆரம்பித்து வைத்தார். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச சாகித்ய விழா பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் திருமதி ஜெயகௌரி ஸ்ரீபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார பிரதமாதிதியாக கலந்து கொண்டார். பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற கலாசார நிகழ்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கலை கலாசார நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற்றன. நிந்தவூர் பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது. இங்கு போதிய கோரமின்மையால் அமர்வை கூட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டு தவிசாளர் தெரிவு பிரிதொரு தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.